some of the good signs of the carburetor. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் see the good results. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நான் சொல்கிறதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா your carburetor is in a perfect tuning and your carburetor is almost perfect. ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் அப்படின்றப்போ உங்களால் வந்து சோக் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா your carburetor's fuel mixture is almost high. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிக், செகண்ட் கிக், தேர்ட், ஒரு 5வது கிக்கு 6வது கிக்கில் பார்த்தீங்கன்னா சோக் போடாமல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓகே. பட் எடுத்த உடனே சோக் போடாமல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா your mixture is almost high. சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட் சைன், நீங்கள் சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா your mixture is lean, ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட். சோக் போடாமலே ஒரு செகண்ட் கிக், தேர்ட் கிக்லேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா your mixture is almost high. அண்ட் the second point பார்த்தீங்கன்னா ஐடிலிங். ஸோ வண்டி வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஐடிலிங் நிற்காது. இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 kilometers ஓட்டின பிறகு ஐடிலிங் விட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங்கில் சொல்கிறேன், பைக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 kilometers ஓட்டிட்டு ஐடிலிங் விட்டிங்கன்னா இட் ஷுட் ஸ்டே, ஆஃப் ஆகக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஐடிலிங்காவது இருக்கணும். இதை விட கம்மியாக இருந்தாலும் இட் இஸ் பெட்டர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஐடிலிங் நிற்குது. இந்த ஐடிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 2 to 3 kilometers ஓட்டினதுக்கப்புறம் தான் நிற்கும், எடுத்த உடனே நிற்காது. ஸோ எடுத்த உடனே ட்ரை பண்ணிவிட்டு நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 kilometers ஓட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஐடிலிங் நிற்கிது அப்படின்னா your carburetor is entirely fine. ஸோ இப்போ இது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ there is nothing wrong about it. ஏன்னா ஐடிலிங் ஆர்பிஎம் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம் நம்மளுடைய ஓல்டு புல்லட்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 below தான் இருக்குது. எப்படி 500 சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கெஸ்ஸிங். ஸோ நம்ம R15 ஓட்டுறதுக்கும் புல்லட் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ R15லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காகவே 1.5 RPM, அதாவது 1500 RPM வந்து ஸ்டாக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஓல்டு புல்லட்ஸ்லாம், ஈவன் பாயிண்ட் புல்லட்ஸில் பார்த்தீங்கன்னா 350 வரைக்கும் RPM டவுன் பண்ணி கொண்டு வரலாம். எலக்ட்ராலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 500 கீழே ஒரு 400 அது மாதிரி தான் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி RPM ஸ்டேபிளாக அப்படி நின்றுச்சு அப்படின்னா your carburetor is entirely fine. And here you go for the third point. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட் ஷுட் பி அக்கர். ஸோ இப்படி நடக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், your carburetor டியூனிங் வந்து சரி கிடையாது. ஈவன் டியூனிங் ரிச்சாக இருந்தால் கூட இந்த மாதிரி நடக்கும். இதை வந்து ஏர்லி மார்னிங் டெஸ்ட் பண்ணால் தான் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் ஓகேவா ஆர் நாட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 kilometers அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்லேருந்து, அதாவது இந்த ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா, ஃப்ளாஞ்சுக்கு முன்னாடி ரீஜன்லேருந்து எல்லா இடமுமே சில்லுன்னு இருக்கணும். ஸோ அந்த சில்லாக இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் கார்பரேட்டர் டியூனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இஸ் அண்ட் அரோமேட்டிக் லிக்விட். அதாவது அரோமேட்டிக் லிக்விட்னா ஈஸியாக காற்றுல கரைஞ்சி போகிற ஒரு தன்மை கொண்டது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பெட்ரோல் லிக்விட்லேருந்து ஏரோட மிக்சர் ஆகி வேப்பராக போகுது இல்லையா, அப்படி வேப்பராக போகும்போது எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம். அதாவது ஆற்றல் வந்து உருவாகும் இல்லை வந்து அழியும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஆற்றல் வந்து உருவாகுது, அழியுது, ரெண்டு வேலையும் செய்யுது. பெட்ரோல் வந்து அழிஞ்சு ஆற்றலை உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது அந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது ட்ராப் ஆகும். ஸோ அப்படி ட்ராப் ஆகும்போது இந்த இடம் சில்லுன்னு இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலில் நிறைய விதமான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் கலப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்சீன், டைமீத்தைல், ஈத்தைல், நாப்தலின் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக காற்றுல அரோபிக்காக காற்றுல கரைஞ்சிடுற ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகம். கம்மியான டெம்பரேச்சரில் கம்ப்ரெஷன் ஆகி பேர்ன் ஆகிற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது வந்து டீசலுக்கு கிடையாது. அண்ட் இந்த ரீசன்னால் உங்களுக்கு கார்பரேட்டர் வந்து சில்லுன்னு இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் கார்பரேட்டர் சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஏர்லி மார்னிங் இதை டெஸ்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்பரேட்டர் இஸ் வெல் அண்ட் ஃபைன். Here you go for the fourth point. 4வது பாயிண்ட் வந்து எல்லாருமே இது செக் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணலாம், எந்த டைம் வேணாலும் செக் பண்ணலாம். மார்னிங் உடனே செக் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் லாங் போகிறீங்க,
இல்லை வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு காய்கறி கடைக்கோ இல்லை எங்கேயோ போகிறீங்க, அப்போ கூட இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரன்னிங் முடிச்சுட்டு நீங்கள் வண்டி பார்க் பண்ணுவீங்களா, பார்க் பண்ணும்போது வண்டி ஐடியலிங்கில் நிற்கும், கண்டிப்பாக ஐடியலிங்கில் நிற்கும். அப்படி ஐடியில் நிற்கும்போது நீங்கள் இப்படி சோக்கை தூக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் ஆஃப் ஆயிடணும். பைக் கண்டிப்பாக ஆஃப் ஆயிடணும். அப்படி ஆஃப் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு சோக்கில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வந்து கார்பரேட்டரோடைய ரேஷியோ, அந்த ஏஎஃப்ஆர் ஸ்க்ரூவோடைய ரேஷியோ, ஐடியலிங் ஸ்க்ரூவோடைய ரேஷியோ வந்து உங்களுக்கு தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து வர மிக்சர் வந்து லீனாக இருந்துச்சு அப்படின்னா தான் பேர்ன் ஆகும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேர்ன் ஆகாது. ஸ்பார்க் ப்ளக்லேருந்து, அதாவது ஸ்பார்க் ப்ளக்லேருந்து க்ரியேட் ஆகிற ஸ்பார்க்கை பார்த்திங்கன்னா அந்த அதிகப்படியான பெட்ரோல் வந்து அதை அணைச்சி விட்டுடும். ஸோ அதனால் பைக் ஆஃப் ஆகிடணும். ஸோ அப்படி உங்கள் சோக் வந்து ஆஃப் ஆகலை அப்படின்னா ஒன்று சோக்கில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த மிக்சிங் ரேஷியோவில் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வேணால் பண்ணி காட்டுறேன். என்ன ஆகிட்டு இருக்கா, சோக்கு தூக்குன உடனே ஆஃப் ஆகிடுச்சா? இப்படி தான் ஆஃப் ஆகணும். இப்படி ஆஃப் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ 5வது பாயிண்ட். இந்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடுக்காக இருக்கட்டும், இல்லை 5 ஸ்பீடுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயந்தான். ஒரு நார்மலான டியூனிங்கில் ஒரு ப்ராப்பரான ரேஷியோவில் இருக்கிற ஒரு கார்பரேட்டர் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டர் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போத் 4 ஸ்பீடுக்கும் சரி 5 ஸ்பீடுக்கும் சரிங்க. இதுதான் காமனான ப்ரொசீஜர், காமனான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ரெண்டுத்துலேயுமே டாப் கியர் போடும்போது, டாப் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40, அதாவது 35 to 50 பார்த்தீங்கன்னா டாப் கியரில் உங்களுக்கு இடிக்காமல் ஓடணும். அட்லீஸ்ட் 40 to 50 இடிக்காமல் ஓடணும். வண்டி இடித்து நாக்காயே, அதாவது பெட்ரோல் இல்லாமல் இடிக்கும் பார்த்தீங்களா, ரிசர்வ் விழும்போது இடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடிச்சு ஓடிச்சு அப்படின்னா மிக்சர் நீங்கள் வந்து ரொம்ப 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 கம்மியாக வச்சுருக்கீங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் த இன்ஜின். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஃப்ஆர் ஸ்க்ரூ, ஏர் ஃபியூவல் மிக்சர் ஸ்க்ரூவை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது ஒரு டர்னுக்கு கீழேவும் வச்சுருப்பீங்க. அதாவது ஹாஃப் டர்னு, இல்லை வந்து குவார்ட்டர் டர்ன்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. குவார்ட்டர் டர்ன்லாம் ஒரு அதிகபட்சம் ஒரு மரக்கு கீழேயே போகக்கூடாது. ஸோ அதுக்கு கீழே வச்சா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இன்ஜினோட பெட்டர் லைஃப் தான் முக்கியம். ரொம்ப மைலேஜுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் அ பேட் திங் ஃபார் த இன்ஜின். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ரேஷியோவை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு டாப் கியரில் எப்படி பார்த்தாலும் வந்து 35ஆவது ஓடணும். 30க்கு கீழே கூட ஓடணும். ஏன்னா என்ஃபீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி கிராங்க் இன்ஜின். அந்த ஹெவி கிராங்க் இன்ஜினுக்கு ஸ்லோ ஸ்பீடிங் ரொம்ப 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 ஆப்டாக இருக்கும். மிக்சர் ப்ராப்பராக வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜின் நாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. 6th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சிலருக்கு காமனாக இருக்கும், ஒரு சிலருக்கு காமனாக இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் பிளாக் ஸ்மோக் அதிகமாக வரக்கூடாது உங்கள் சைலன்சர்லேருந்து. அப்படி சைலன்சர்லேருந்து பிளாக் ஸ்மோக் அதிகமாக வருதுன்னா மிக்சர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்னா இது வந்து டைமிங் செயின் கிடையாது. இட்ஸ் அ ப்ரீ-ஓல்டு டேட்டட் இன்ஜின் புஷ் ராட் மெக்கானிசம். அதாவது ஓவர் ஹெட் வால்வை கண்ட்ரோல் பண்ணுறது புஷ் ராட். அந்த புஷ் ராட் பார்த்திங்கன்னா வால்வு ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓவர் ஹெட் வால்வில் காமனாக இருக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் அண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பேர்ன் ஆகாத ஒரு டைமில் வந்து பிளாக் ஸ்மோக் க்ரியேட் ஆகும், கார்பனும் டெபாசிட் ஆகும். ஸோ மிக்சரை லீனாக வைக்கிறது தான், அதாவது ரொம்ப லீனாகவும் கிடையாது, ஒரு நார்மலான ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோவில் வைக்கிறது தான் இந்த VM24 கார்பரேட்டருடைய ஒரு ப்ராப்பரான ரேஷியோ. அப்படி ப்ராப்பராக வைக்காமல் ஹையாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் தெரியும். அந்த பிளாக் ஸ்மோக்கான ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் கார்பரேட்டர் ரொம்ப ரிச் டியூனிங்கில் இருக்கிறது. ரீசனும் பார்த்தீங்கன்னா வால்வ் ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த வால்வ் ஃப்ளோட்டிங்கை நான் டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் வீடியோ லென்த்தாக போகும். ஸோ இந்த பிளாக் ஸ்மோக்கும் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ரிச் டியூனிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தாங்க. ஸோ இந்த 7 இண்டிகேஷனும் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரம் அந்த கல்ப்ரிட்டோட வீடியோவை பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட 2000 rupees 2200 rupees வேஸ்ட்டு, பெட்ரோல் செலவு வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஹோல் செம்ம பார்த்திங்கன்னா 3500 rupees அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். கண்டிப்பாக இவனுக்கு ஒரு ரிவ்யூ இருக்குது, மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ்.
ஸோ அவ்வளோதாங்க கைஸ், ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from Rahul, see you, bye, take care, stay safe, stay healthy, be connected, cheers. அம்மா மஞ்ச மாரியம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.